மூதேவி உன் தங்கச்சி எங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மூணா தள்ளிக்கோ, தேவினா பொண்ணு, அதான் மூதேவி அப்படின்னு சொன்னேன். இங்கிலீஷையும் தமிழையும் சேர்த்து சொன்னேன். உன் தங்கச்சி எங்க? என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த இங்கிலீஷ்ல பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, தமிழ்லயே பேசுங்க. அக்கா என்னடி ஆச்சு? ஏன் அழுகுற? மாமா நாளை காலை நம்ம 2 பேரும் ஓடி போவோமான்னு கேக்குறாருக்கா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை பார்த்து ஓடி போவோமான்னு கேட்டிருப்பீங்க. ஏய், நீ தானடி சொன்ன உடம்பு வெயிட்டா இருக்குது, டெய்லி காலையில ஜாகிங் போங்கன்னு. அவளும் வெயிட்டா தானே இருக்கா. அப்புறம் நீ தானே சொன்ன தமிழ்லயே பேசுங்கன்னு. அதனாலதான் தமிழ்லயே கேட்டேன், ஜாகிங் போலாமான்றத ஓடி போலாமான்னு. இதுல நடி தப்பு இருக்கு. வாங்க மேடம், 1 கிலோ மட்டன் போட்டுடலாமா? எனக்கு 1 கிலோ மட்டன் வேணும். ஆனா என் கண்ணு முன்னாடி ஆட்டை எடுத்து அதுல இருந்து 1 கிலோ போட்டு கொடு. ஏன் பின்னாடி தொங்குறதெல்லாம் பார்த்தா உன் கண்ணுக்கு ஆடா தெரியலையா? உன் கண்ணு முன்னாடி ஆட்டை அறுத்து போட்டாதான் வாங்கிட்டு போவியோ? யோ, அதெல்லாம் உன் கதை எனக்கு தெரியும். போன வாரம் ஓன்ட்ட தான் 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு போய் என் புருஷனுக்கு சமைச்சு போட்டேன். அன்னையில இருந்து என் புருஷன் நாய் மாதிரியே குலைக்கிறான். அதுல இருந்து உன் மேல எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஆகா, சந்தேகப்பட்டல மேடம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஆடு வந்துகிட்டு இருக்கு, அப்படி லைன்ல நில்லுங்க. நிக்கிறேன். இன்னைக்கு நின்னு இன்னொன்னு கண்டுபிடிக்கிறேன். கட்டுனா என்னதான் கட்டுவேன்னு என் புருஷன் ஒத்த கால்ல நின்னாரு. சத்தியமாங்க, ஜஸ்ட் 6 மந்த் தான் ஆகுது கல்யாணம் ஆகி. 6 மாசத்துல இப்ப சொல்றாரு வெட்டுனா ஒன்னதான் வெட்டுவேன். ஓவரா பேசிக்கிட்டு தெரியுறியாமே. 6 மாசமா? யார் 6? ஏய், எங்க போற? சாவ போறேன். அப்ப இரு, நானும் வரேன். எதுக்கு? எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்ல, வா போலாம். அடியே, உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? கடவுள் உன்கிட்ட வந்து அரிசி வேணுமா அறிவு வேணுமான்னு கேட்டா நீ எதை கேட்ப? அரிசி தாண்டி. கூறு கெட்டவள. நானா இருந்திருந்தேன்னா அறிவை தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நான் என்னடி பண்றது? என்கிட்ட எது இல்லையோ அவ நான் கேக்குறேன். உன்கிட்ட எது இல்லையோ அவ நீ கேக்குற. எந்த பாட்டா இருந்தாலும் பாடு, கரெக்டா பாடு. கண்ணதாசங்கார கூடி மைக்க நல்லா அப்படி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அப்ப புயலுக்கு பேர் என்ன, பூந்தியா? துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு, பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க. அம்மா, கருப்பு நவிதா மாதிரி இருக்கால, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவ வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் உசுப்பத்தி விடுறானே, என்ன ஆகப்போ? ஏங்க, எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பாத்தீங்களே, அந்த பொண்ணு ஏங்க கல்யாணம் பண்ணல? பொண்ணோட அப்பா பொண்ணு தர மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அடப்போம்மா, பொண்ணை கேட்டதுக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பொண்ணோட அம்மாவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பாரு. என்னங்க, மெடிக்கல் போயிட்டு பிரெக்னன்சி கிட் ஒன்று வாங்கிட்டு வாங்களா? நான் செக் பண்ணி பார்த்துறேன். ஏமா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தானே செக் பண்ணி பார்த்தேன். இப்போ 2 நாள்ல மாசமா இருந்தேனா? 2 நாள்ல மாசமா வரதுக்கு நீ என்ன கொசுவா? உள்ள போடி. இவனுக்கு குழந்தை வேணும்னு ஆசையே இல்லை போல இருக்கு. சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து கிட்ட வாங்கிட்டு வாங்க, கிட்டு வாங்கிட்டு கிட்டு நாங்க ஒப்பாங்க ஓசியில கொடுக்குறேன். ஏதோ மாசத்துல ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம் இல்லாம மாசம் ஃபுல்லாவ அதை போட்டு செக் பண்ணிட்டு கிடப்பாங்க. வயிற்றுல கிளம்பிட்டு ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்காரு பார். காமராசனா சொல்லி ராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ். உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். உங்க பையனும் அப்படித்தான்.